இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிளகு சம்பாவில் பழைய சாதம் தான் இருந்தது. அதனால் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக், அதாவது ஓட்ஸ் வச்ச ஒரு மில்க் ஷேக், அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் போல் ஒரு லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு சீக்கிரமாகவே டின்னர் ப்ரிப்பரேஷன் வெளியே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படிங்கிறதுனால சாமி கும்பிடுவேன். பட் இருந்தாலுமே டெய்லியே வந்து மெடிடேஷன் வந்து கண்டிப்பாக ஈவினிங் பண்ணிடுவேன். அதுக்காண்டியாவது ஈவினிங் வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறது. அன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால வேல்மாறல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா மெடிடேஷன் பண்ணேன். யூஸ்வலாக வெங்காயம் போட்டு சட்னினாலே தொக்கு மாதிரி எண்ணெயாக இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை ஜஸ்ட் அரைச்சி வச்சுட்டு அந்த அரைச்ச விழுதில் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பொட்டுக்கடலை பவுடரையும் அது கூட சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தப்புறம் இறக்குனேன். இந்த மாதிரி சட்னியும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஆயில் இல்லாமல் அதே நேரத்தில் குவான்டிட்டியும் நிறையா வந்த மாதிரி இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் மெடிடேஷனே ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு தமிழ் கைடட் மெடிடேஷன். இது மாதிரி இன்னும் சில மெடிடேஷன் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.